சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள கந்தசாமி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நமது அண்டை நாடு, நமக்கும் அந்த நாட்டுக்கும் நிறைய ஒற்றுமை வேற்றுமைகள் உண்டு, ஏன் போட்டி கூட உண்டு. ஆனால் நம்மளால் அந்த நாட்டை விஞ்ச முடியலன்னு தான் சொல்லணும். நம்ம நாட்டில் நண்பர்களை சந்தித்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கை குலுக்கிக்குவோம். ஆனால் அந்த நாட்டில் நண்பரோட கையை குலுக்கிறதுக்கு பதிலாக தங்கள் கைகளையே குலுக்கிக்குவாங்களாம். டீ காஃபி கொடுத்து உபசரிக்கும் போது கப்புக்கு கீழே சாசரை வச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக கப்புக்கு மேலே சாசரை வச்சு கொடுப்பாங்களாம் அந்த நாட்டில். விலாசம் முகவரி எழுதும்போது முதல்ல ஊர் பேர், பிறகு வீட்டு எண், தெரு, கடைசியில் பெயர்னு தலைகீழாத்தான் அந்த நாட்டில் விலாசத்தை எழுதுவாங்களாம். வெள்ளை நிறம் நமக்கு சமாதானம், அமைதியின் அடையாளம். ஆனால் அந்த நாட்டில் துக்கத்தை குறிக்குமா. நம்ம நாட்டில் ஒருத்தர் பேரை எழுதும்போது மரியாதை நிமித்தமாக திருன்னு பேருக்கு முன்னால் குறிப்பிடுவோம். ஆனால் இதற்கு எதிர்ப்பதமாக அந்த நாட்டில் பேரை எழுதிட்டு பேருக்கு பின்னால் மிஸ்டர்னு குறிப்பிடுவாங்களாம். எல்லாம் தலைகீழ் பாடமாக இருக்குது. கந்தசாமி சார், அந்த பக்கத்து நாடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்ற பொன்மொழி நிச்சயமா உங்களுக்கு தெரியும். ஆவாரையின் சிறப்பு அவ்வளவு. பூ, இலை, பட்டை, வேர்னு எல்லாம் மூலிகை குடும்பத்துக்குள் அடக்கம். பண்டை காலத்திலிருந்து இப்பூ உலகில் வரும் பெயர் தெரியாத ஆட்கொள்ளி நோயும் இப்போ 50 வயதுக்குள் உள்ள எல்லாரையும் ஆட்கொள்ளும் நோயான சர்க்கரை வியாதிக்கு பயன்படுத்தப்படும் அற்புதமான மூலிகை இந்த ஆவாரம்பூ. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, திசுக்களுக்கு வலிமை சேர்க்குது, தோல் சுருக்கத்தை மட்டுப்படுத்தி இளமையை காக்க வல்லது ஆவாரம்பூ. இதனுடைய பட்டை துணிகள் தயாரிக்கும் போது டையிங் ஏஜென்ட், நிறமேற்றியா பயன்படுது. ஆவாரம்பூவை நிழல்ல உலர்த்தி அதுக்கப்புறம் டீ, தேநீர் தயாரிக்க பயன்படுத்தலாம். இரத்த ஓட்டத்தை சீராக்க இந்த ஆவாரம்பூ டீ உபயோகமாகுது. கந்தசாமி சார், அந்த பக்கத்து நாடு எதுன்னு யோசிச்சு வைங்க. உலர்ந்த ஆவாரம்பூ, பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், பாசிப்பயிறு எல்லாத்தையும் சம அளவு கலந்து அரைச்சி அதை உடம்புல பூசிக்கிட்டோம்னா உடம்புல துர்நாற்றம் போய் தோல் பளபளப்பா இருக்க உதவுமா. ஆவாரம் செடியின் இலை தூள் பவுடர் இளநரை போக்கியாவும் பயன்படுத்தப்படுது. இரத்த அணுக்களை நிலைப்படுத்தி இரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக்கி நீண்ட வாழ்வை கொடுக்கறதுனாலவோ என்னவோ ஆவாரம்பூ நிலைத்திருக்கும் ஊர்களில் இறப்பு சதவீதம் குறைவா இருக்கு. அதனால கண்ட இடங்கள்லையும் முளைத்திருக்கும் மஞ்சள் பூ கொண்ட செடிகளை சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. இந்த குளிர்காலத்தில் ஆவாரம்பூ செடி எங்க பார்த்தாலும் முளைச்சிருக்கும். பூக்களை பறிச்சுட்டு வந்து டீ போட்டு குடிக்க மறந்துடாதீங்க. அப்புறம் அந்த பக்கத்து நாடு எதுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களே, சீனா தான். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.